ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஒரு சமூக நீதி போராளியாக, ஒரு தமிழ் குடிதாங்கியாக இருந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு ஆள் கிடைக்காம, யாராவது நம்ம கூட கூட்டணிக்கு வருவார்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் இருக்குது. முன்னாடியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த பொழுது, நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும், வெற்றியின் பக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் அப்படின்னு ராமதாஸ் மேடைக்கு மேடை முழங்கியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி கூட்டணி வைக்க ஆள் இல்லாமல் எல்லா பக்கமும் பேசி பார்த்தாரு. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் அப்படியெல்லாம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு கடைசியில் ஆளே கிடைக்காமல் இன்றைக்கு சசிகலா கூட வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாராம். அதாவது வடக்கே வன்னியர், தெற்கே தேவர் இனம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் இருவரும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இவருக்கு என்ன பரிசு மக்கள் வந்து தீர்ப்பாக கொடுக்க போகிறாருங்கிறத தேர்தல் முடிவு சொல்லணும். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து தலித் இல்லாதவர்கள் கூட்டமைப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜாதிகளையும் ஒன்றிணைத்து கூட்டமெல்லாம் நடத்தினார், மாவட்டத்துக்கு மாவட்டம் நடத்தினார். ஆனால் இன்றைக்கி அந்த ஜாதி கட்சியெல்லாம் இவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கண்டுகொள்ளாமல் அனாதையாக விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு வந்து யாருமே ஆதரவு கொடுக்கவே இல்லை. கடைசியில் பெற்ற பிள்ளையான அன்புமணி ராமதாஸும் இவரை மதிக்காமல் அவர் பாட்டுக்கும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வைத்து அதிமுகவுடன் இணைந்து விட்டார். இந்த நிலையில் தான் இவருக்கு வந்து கூட்டணிக்கு ஆள் கிடைக்காம இன்றைக்கி சசிகலாவுடன் கூட்டணி அமைச்சிருக்கிறார். சசிகலா எப்படியாப்பட்டவர்னா, அவரால் முன்னேறியவர்கள், அவரால் பயன்பெற்றவர்கள் இவரை வந்து கைவிட்டுட்டாங்க. ஸோ நன்றி காட்டாமல் நன்றி மறக்கடிக்கப்பட்டவர்களால் அமைக்கப்பட்ட கூட்டணி தான் இது. சசிகலா எப்படி ஏமாற்றப்பட்டாரோ, அதிமுகவில் வந்து பதவி வாங்கிட்டு ஏமாற்றப்பட்டாரோ, அதே போல் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸுக்கு பதவியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ராமதாஸை மதிக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஸோ இப்படி கட்சி அதாவது தன்னால் வளர்ந்தவர்கள் வந்து மதிக்க மாட்டாத இரண்டு தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு மக்கள் எப்படி மதிப்பு கொடுக்க போகிறாங்கிறத தேர்தல் முடிவு காட்டும். நன்றி, வணக்கம்.